கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம்னா, அவசரப்படாது, வாழ்க்கையில நீங்க அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு விதமாக சொல்லுகிறது. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல என்ன செய்யுங்க, அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டுடைய காலத்துல நம்ம இருப்போம்னு சொன்னா, ஏற்ற காலத்துல அவர் என்ன செய்வாரா, நம்மை உயர்த்துவார். அதுல எந்தவித என்னதுல சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அப்பாவும் மகளும் கடைக்கு போனாங்க. கடைத்தெருவுக்கு போகும் பொழுது, உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க, இனிப்பு பண்டங்களை பார்த்தா ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது நிறைய 1-2ன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அது திருப்தியா இருக்காது. அவங்க நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு நாள் அவருடைய தந்தையோடு கூட அந்த மகள் கடைக்கு சென்றப்ப, அந்த கடையில இருக்கிற அந்த கடை ஓனர் இப்போ நிறைய பொருட்களை வாங்கும்போது, பாப்பா உங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே, அங்க இருந்த மிட்டாய் ஸ்வீட் பெட்டியை பாக்குறாங்க. அந்த பாத்திரத்தை பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த கடைக்காரச்சா, பாப்பா தேவையானதை எடுத்துக்க, உனக்கு அது ஃப்ரீ தான், அப்பா நிறைய வாங்கியிருக்காங்க, அதனால நீ ஃப்ரீயா எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பாப்பா அமைதியா நின்றுட்டே இருந்தாலாம். அப்படி அமைதியா நின்றுட்டே இருந்தப்ப திருப்பி கடைக்காரச்சனாரா எடுத்துக்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் அமைதியா இருந்தாலாம். அப்ப அப்பா சொன்னாங்களா, அம்மா அங்கிள் தான் சொல்றாங்கல்ல, எடுத்துக்க, உனக்கு தேவையான ஸ்வீட் எடுத்துக்க அப்படின்னு சொன்னா, பாப்பா திருப்பி அமைதியா இருந்துச்சு. அப்ப அந்த கடைக்கார சரி எல்லாம் பேக்கிங்லாம் ஆயிடுச்சு, அவங்க அப்பா எடுத்த பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணி பில்லெல்லாம் போட்டாச்சு. அப்போ கடைக்காரர் இன்னும் அந்த பாப்பா எடுக்கவே இல்லைன்னு சொல்லி, சரி வாமா நான் தரேன், வா அங்கிள் தரேன் வா அப்படின்னு சொன்னோடனே, பாப்பா ரொம்ப சந்தோஷமா கிட்ட போகுது. அங்கிள் அவர் என்ன செய்யறாங்க, அது உள்ள கை விட்டு நிறைய எடுத்து, அப்பாவை தன்னுடைய கையில வாங்க கூட முடியாது, நிறைய இருந்ததுனால அவ என்ன செய்ய, தன்னுடைய ஆடையை தூக்கி அப்படியே வாங்கிக்கிட்டாலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு உடனே அப்பா சொல்றாங்க, என்னம்மா நீ கடையில அந்த கடைக்காரர் உன்னை சாக்லேட் எடுத்துக்க சொன்னாங்க, நீங்க என்ன செய்யல, அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கவே இல்லையே, என்ன இவ்வளவு அசடா இருக்கிற அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சா, அப்பா நீங்க தான் என்னது ரொம்ப அசடு, நான் கிடையாது அப்படின்னு சொன்னேன். என்னவா சொல்ற அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா, நான் எடுத்த என் கை பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு, நான் எடுத்த எத்தனை சாக்லேட் தான் வந்திருக்கோம், 3 தான் வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்களா, அங்கிள் கொடுத்தாங்க எவ்வளவு சாக்லேட் நிறைய வந்திருக்குல்ல, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு சொன்னா, அங்கிள்லாம் கொடுத்தாங்கன்னா நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த பாப்பா சொன்னது. இப்படிதான் நாங்களும் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் தேவையானதை தருவதற்கு காத்திருக்க. அவருக்கு தெரியும் எப்ப யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நம்மளே அவசரப்பட்டு சில காரியங்களை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது நமக்கு பிரச்சனையை தரும். நீங்க வேதாந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பி கதை எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானுங்களே. அவங்க அம்மாவுக்கும் தெரியும், ரிபேக்காலுக்கும் தெரியும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு, பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வைத்திருந்தார். அவர் என்ன சொன்னாரு, பெரியவன் சிறியவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆண்டவர். அவன் ரொம்ப வாக்குத்தத்தமான ஒரு பையன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஆசீர்வதிக்க போறான், அவன் பெரிய சந்ததியாக போறான். எல்லாமே யாருக்கு தெரியும்னா, ரெபேக்காலுக்கு தெரியும். அவர் தன்னுடைய மகனை அதிகமாக நேசித்ததுனால யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு. எல்லாத்தையும் அறிந்த அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது அதை சீக்கிரமான செஞ்சிடணும், பெற்று கொடுத்துடணும்னு சந்திரமான வேலையெல்லாம் செய்யறாங்க. தன்னுடைய தகப்பனத்த ஆசீர்வாதத்தை பெற்று தராங்க, ஏமாற்றி தந்திரமாக பெற்று தராங்க. ஏசா என்ன செய்யறாங்க, யாக்கோபு ஏசா பசிய வரும்போது சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல. ஆனா ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையா காத்துருங்க, ஏன்னா ஆசீர்வாதம் எல்லாம் அவர்கிட்ட தானே இருக்கு. யார்கிட்டையும் எங்கேயும் அவர் கையில இருந்து யாராவது பறிச்சுக்க முடியுமா, நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை? நமக்கு யாராவது எதனா தரணும் அப்படின்னு நினைச்சாலும் தர முடியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு தரணும்னு நினைக்கிறது என்ன செய்ய முடியாது, யாராலையும் நம்ம கையில இருந்து எடுத்துக்க முடியாது என்பதை நம்ம உணரணும். அதுக்காக நம்ம தந்திரங்களை நம்ம கண்டிப்பா செய்ய தேவையில்லை. ஏன்னு சொன்னா, அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தர வல்லவராக இருக்கு. அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. காலம் கண்டிப்பா எல்லாருக்கும் வச்சிருக்கிறாரு. எல்லாரையும் ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஆசையா இருக்கு. ஆண்டோடைய பிள்ளைங்கள் கஷ்டப்படணும்னு அவருக்கு ஆசையா? கண்டிப்பா இல்லை. ஆண்டோடைய பிள்ளைகள் எப்பொழுது வெற்றி சிறக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. அதை வெற்றி சிறக்க செய்வாரு. எப்ப அப்படின்னு சொன்னா, நம்ம அவருடைய கருத்துல அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஏற்ற காலத்துல உயர்த்த வல்லவராக இருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஏசா யாக்கோபு கதையில அவசரப்பட்டதுனால என்ன செஞ்சாங்க,
யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி போய் என்ன செஞ்சிருக்கு, தன்னுடைய மாமா வீட்டுல அநேக ஆண்டுகள் அங்க தங்க வேண்டியிருந்துச்சு. அதே சமயத்துல தாய் என்ன செஞ்சிருந்தாங்க, தன்னுடைய மகனை பிரிந்திருந்தாங்க. திருப்பி அவன் மகனை கண்டதாக, தாயை மகன் கண்டதாக சரித்திரத்துல எங்கேயும் நம்ம வாசிக்கல. அப்படி இல்லை. ஏன்னு சொன்னா நம்ம அவசரப்படும் போது நம்முடைய காரியங்கள் எப்படிதான் முடியுமா, தவறாக சென்று முடிஞ்சிடும். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து காத்திருப்போம் சொன்னா, இந்த மாதத்துல நீங்க எதிர்நோக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டோடைய பாத்துல வைங்க. ஆண்டவரே நான் இதெல்லாம் ஆசைப்படுறேன், ஆண்டவரே நான் இதெல்லாம் எனக்கு தேவை, ஆண்டவரே நான் இந்த காரியத்தெல்லாம் விட்டு வரணும், என்னெல்லாம் இருக்குதோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் ஏற்ற காலத்துல என்ன செய்வாரு, உங்களை உயர்த்துவார். நீங்க என்ன செய்யணுமா, அவருடைய கரத்துல அடங்கி இருப்பேன்னு சொன்னா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். மீண்டும் சகோதரர்கள் சந்தித்தாங்க. ஆனாலும் கூட எப்ப சந்தித்தாங்கன்னு சொன்னா, நீண்ட நாள் கழித்து ஆண்டவருடைய ஒத்தாசையோடு அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சந்தித்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு அதே சமயத்துல நம்ம நேர்மையாக ஆண்டவருக்காக ஆண்டவர் எனக்கு செய்வார்னு காத்திருப்பேன்னு சொன்னா எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த வல்லமை உள்ள தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம நித்திய மரணத்துக்குள்ள சாத்தான் எப்படியாவது அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இல்லை இவங்கெல்லாம் என்ன செஞ்சேன், இவங்களுக்காக நான் மரித்திருக்கிறேன், இவங்க என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக எனக்காக என்ன செய்யறாராம், பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சாத்தானை ஜெயித்த தேவன், உங்களையும் என்னை மீட்டு கொண்ட தேவன், தொடர்ந்து அவருடைய ராஜ்யத்தில் நம்ம சேர்க்கும் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போம். அவர் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே, அன்பின் தேவனே, உடைய பாதத்தை நோக்கி இந்த அதிகாலை வேலையில் ஆண்டவரே நம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, நீ எவ்வளவு அன்பான தேவன் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏற்ற வேலையிலே நீர் எங்களுக்கு செய்து தந்திருக்கிறீர், தர காத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராஜா, நாங்களுடைய கரத்துல அடங்கி இருக்கத்தக்கதாகவும் பொறுமையோடு காத்திருக்கத்தக்கதான குணாதிசயத்தை எங்களுக்கு கட்டளிடுங்க சாமி. உடைய கரத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் ஏற்றவரை எங்களுக்கு செய்து எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் முடித்தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறீர்கள். ஒருவேளை எங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. உமக்காக உம்முடைய சித்தத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த மனுஷன் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகவே செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி அன்று யாக்கோபோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கிறோம், அதே போல ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே பாத்துல கெஞ்சி மன்னாரும். நாங்கள் தவறுகள் தப்பிதங்கள் செய்து பின்வாங்கி போயிருந்தாலும் கர்த்தா ஒரு விசை கூட மன்னித்த ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்னாடும். உடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதங்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.